சர்ச்சில் பாய் விரிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான். ஏதோ ஏசப்பாவோட கிருபையால் வீட்டு வேலையும் கொஞ்சம் செஞ்சுட்டு சர்ச்சு வேலையும் செஞ்சு முடிக்கிறேன். நாளைக்கு ஆராதனையா, அதனால எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் வீட்லேயும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்கேயும் ஆண்டவரை ஊழியம் செய்கிறீங்க? எப்படி சிஸ்டர்? எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அதுகளுக்கு டெய்லியும் சண்டை தீர்த்து வைக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது சிஸ்டர். என்ன சிஸ்டர் செய்ய அந்த பிள்ளைங்களுக்கு? நான் அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை சிஸ்டர். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பிள்ளைங்களை இப்படிலாம் கடிந்து கொள்ளக்கூடாது, அன்பாக சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை பொறுமையாக நீங்கள் அன்போடு சொன்னீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் அதை கேட்பாங்க சிஸ்டர். நானும் சொல்லி தான் பார்க்குறேன் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். காலையிலே சர்ச்சில் வந்து ஆயத்த வேலை பண்ணிருக்கீங்க? ஆமாம், நான் எல்லா வேலையும் எங்கள் வீட்லேயும் எல்லா வேலையும் இப்படி தான் இழுத்து போட்டு பண்ணுவேன். சர்ச்சிலையும் அப்படி தான் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறது பாஸ்டர். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி. அப்பாடியா, வீட்டுக்கு போகலாம். வீட்டில் என்னதான் இவளுக பண்ணி வச்சிருக்காங்க பாப்போம். தம்பி, நம்ம நல்லா விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா? என்ஜாய் பண்ணுவோம். இந்த பேப்பரை பார்த்தா என்ன கிழிச்சு விளையாடலாம். அம்மா வரதுக்கு முன்னாடி அம்மா சர்ச்சுக்கு தானே போயிருக்காங்க. சரி, வீட்டுக்கு போவோம். இது என்ன? கர்ச்சீஃப், பேப்பரு. அடியே, இங்க என்ன நடக்குது? என்னத்தை தான் பண்ணி வச்சிருக்கீங்க? சர்ச்சுக்கு போகக்குள்ள இந்த வீடு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 3 பேருமா சேர்ந்து? ராட்சசி. என்னது? ஒன்னையா பிரம்பை கையாளதுவன் தன் மகனை பகைக்கிறான், தெரியாதா? சே, இங்க ஒண்ணு நிக்குது பாரு. இத சொல்லணும். வளர்த்துருக்கு பாரு, வளர்த்துருக்கு பிள்ளைங்களை. என்ன சாப்பாடு போடு எனக்கு. ஆமா, சாப்பாடு போடு எனக்கு. இருக்கு. நீ அதுக்கு தான் இருக்க. ஓ, பொம்பளைங்கன்னா அதுக்கு தான் இருக்கோமா? ஆமா, வேற உனக்கு என்ன வேலை? அந்த அருக்கு கிச்சன் தெரியும்ல, அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணா கிச்சன் இருக்கும், சாப்பாடு இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. என்ன பாரு, இங்க கை இருக்கு, இது இப்படியே வந்து அப்படியே ஒரு அரையும் தெரியுமா? கை நீட்டுவீங்க பாப்போமே. எனக்கும் கை இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இவெல்லாம் சர்ச்சுக்கு போறான அப்போ. ஆமா, இவர் சர்ச்சுக்கு வந்துட்டாலும் ஏடி குடும்ப ஜெபம் பண்ணணும். வாங்கடி, நாளை சர்ச்சுக்கு போனோம், வேமா வாங்க. சரி, இப்ப பாட்டு பாடுவோம். என்னை மறவே. நிறுத்து, கேவலமா இருக்கு, கழுத கணச்ச மாதிரி இருக்கு. சும்மா இருங்க பிள்ளைகளா. நீங்க ஏதாவது பிடிச்ச பாட்டு பாடுங்க. என்னத்தம்மா நீங்க பாடுறீங்க? நாங்க விபிஎஸ் பாட்டு தான் பாடுவோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி குடும்ப ஜெபத்திலையும் என்னை இப்படி பண்றீங்களே. அடுத்த எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுவோமா? பெர்க்மான்ஸ் பாட்டு தான் பாடணும், சரியா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சரி, எனக்கு இப்ப பாட்டு பாடுற மூடே இல்லை. அடுத்தது சங்கீத பகுதி. நான் 119வது சங்கீதம் தான் வாசிப்பேன். அதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. நான் 117 தான் வாசிப்பேன். என் பிள்ளைங்களும் அதுதான் வாசிப்பாங்க. முடியாது. இல்ல, நாங்க எங்களுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வசனத்தை தான் படிப்போம். சொல்லி தலைங்க. இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே. நான் பிரேயர் பண்ணவே வரலடே, நீங்களே பண்ணுங்க. நானும் பண்ணல, எனக்கும் மூடாயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் சர்ச்சில் தான் இருந்தேன், அவ்வளோ ப்ரேயர் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு எதுக்கு ப்ரேயர்? போய் படுத்து தூங்கும். நாளைக்கு காலையில் சர்ச்சுக்கு சீக்கிரமா போனோம். நம்ம ப்ரேயர் பண்ணாம தூங்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல சண்டே கிளாஸ்ல. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவோம், சரியா? இயேசு தேவனே என் ஜீவனே. தம்பி வா. இயேசு தேவனே
என் ஜீவனே ஏழை பிள்ளை நான் என்னை ரட்சியும் சுவாமி ஆமென். நீ மட்டும் பண்ணுன நான் பண்ணாண்டாமா? தூங்க போறேன் இயேசுவே, தூங்கும்போது மரித்தால் மோட்சம் தாரும் இயேசுவே. தூங்கும்போது அம்மா மறிச்சாங்கன்னா நரகத்தை கொடுங்க இயேசுவே. எங்க அப்பா மறிச்சாங்கன்னா பரலோகத்தை கொடுங்க இயேசுவே. அடியே என்ன பண்றீங்க? தூங்குங்கடி. நம்ம தூங்க வந்துட்டாளுங்க என்னை பத்தி பேசக்கு. கடவுள்கிட்ட என்னை பத்தி சொல்றாளுகளாம். ஐயோ டைம் ஆயிடுச்சே, காலைல சீக்கிரமா போன சர்ச்சுக்கு. பாஸ்டர் என்ன நினைப்பார்? எடியே வாங்கடி வாங்க, 3 பேரும் என்ன செஞ்சுட்டு வா. சர்ச்சுக்கு போலாம் நம்ம. சர்ச்சுக்கு போ, வேமா வா வேமா வா. அவ பெய் தொலைஞ்ச மாதிரி தான் போய். நீங்க வர மாட்டீங்க எனக்கு தெரியும், உங்களை நான் கூப்பிடவே இல்லை. சிஸ்டர் இது என்னோட இடம், தள்ளி உட்காருங்க. போங்க சிஸ்டர், நான் தான் இங்கே இருப்பேன். இங்கே இருந்தால் மட்டும்தான் ஏசப்பாக்க வெளிப்பாடு எனக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஃபேனுக்கு நேரம் இது ஏன் இடம் தான். போங்க சிஸ்டர். ரொம்ப தான் வெளிப்பாடு கிடைச்சிட்டாலும். ஏன்னா பாஸ்டர் வர டைம் ஆகலையும், நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம் போலயே. சரி, நம்மளுக்கு கமெண்ட் அடிக்க யாராச்சும் இருப்பாங்க, வருவாங்க வருவாங்க. அது யாரு புதுசா வராங்க? யாரு சிஸ்டர்? யாரும் கல்யாணம் ஆகி வராங்க சிஸ்டர். மூஞ்ச பார்த்துட்டாலும். சார் சிஸ்டர் சோப்பு சேடல அடிபொலியா வராங்க. மூஞ்ச பாரு மறைச்சிக்கிட்டு வர்றத சகிக்காதா இருக்கும். மனசுல நினைப்பு போல உலகளகி டயோ நானு பாப்பேன் ஏறன்னு பாப்போம். ஒரு நிமிஷம், அழுக்கா இருக்கு, தொடச்சு தரேன். சரி, நம்ம இன்னைக்கு புதிதாக வந்திருக்க தம்பதிகளுக்காண்டி ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். சரியா? புதுசாக இருக்கும் தம்பதிகள் முன்னாடி வாங்க. இங்க பாரு, கைய பிடிச்சிட்டு தான் போதுங்க, போக போக தானே தெரியும். சிஸ்டர் ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும், போக முட்டாங்கல் போடுங்க, முட்டாங்கல் போடுங்க. கர்த்தாவே இரட்சியும், தேவனே காப்பாற்றும், ஏசப்பா காப்பாற்றும். இவங்களை ஆசீர்வதித்து நாங்கள் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இவங்களை என்டர் பண்ண உதவி செய்ததுக்கு நன்றிங்க ஏசப்பா. ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிப்பீராக, ஏசப்பா ரட்சிப்பீராக. ஏசப்பா இந்த பொண்ணுக்காண்டி, அதாவது இவங்க ஒய்ஃபுக்காண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா, கிருபை கொடுப்பீராக. புருஷனை அடிக்காமல் பிள்ளைகளை நேசித்து புருஷனை உமக்காண்டி கட்டிப்பட்டு ஜெபிக்கிறதுக்காண்டி மட்டும் இவர்களை வளர்ப்பீராக. இவர்களை உங்கள் கையில் தருகிறோம், இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தங்கச்சி இந்த அம்மா கியூட்டா இருக்காங்கல்ல, நம்ம மாத்திருவோமா நம்ம அம்மாவை? இந்த ஏடி அங்க என்ன பேச்சு? இங்க பாத்தியா என்ன அலப்புறைய பண்ணுதுங்க, என்னமோ நம்ம பார்க்காத மாதிரி தான். சரி சரி இப்ப ஆராதனை. சரி ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். சரி எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நான் புழுக்கமா இருக்கு எனக்கு. ஆமா தள்ளி உட்காரு, கொரோனா வந்துட போகுது. சரி 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 சங்கீத பகுதி வாசிப்போம். வீட்டில் போய் எல்லாம் பண்ணுங்க, சங்கீத பகுதி வாசிப்போம். சரியா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன நம்ம தான் வாசிக்கணும்னு பைபிள் கூட கொண்டு வரல. நாங்கெல்லாம் 15 வருஷம் விசுவாசி. நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்கா மொபைல் ஃபோன் கொண்டு வந்தாலும் வாசிக்கலன்னு பார்த்தா என்ன இந்த சிஸ்டர் இப்படி பண்ணாங்களா? நெக்ஸ்ட் டைம் பாஸ்டருக்கு வாயை ஃபோக்கஸ் பண்றோம், வில்றதை கேப்சர் பண்றோம், டபன் வாசிக்கிறான். நம்மளால முடியும், ஃபோக்கஸ். சரி சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசியுங்கள். அவர் என்ன புல்லில் இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணி ரெண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் தான் வாசிச்சிட்டேனே. எனக்கு த்ரோட் பெயின், அதனால எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு முதல்ல த்ரோட் பெயின், நான் தான் முதல்ல விட்டு கொடுத்தேன். ஓ சரி சரி, கொஞ்சம் தாழ்மை மனப்பான்மமா இருங்க. நாங்க இருந்துக்கிறோம். தூங்கு தூங்கு பாலான். சிஸ்டர் என்ன வெளிப்பாடா? ஆமா தரிசனம் சிஸ்டர், கண்ணு மூடி தரிசனம் பார்த்துட்டு இருந்தேன். சிஸ்டர் கண்ணை மூணு, அது வெளிப்பாடல சிஸ்டர், தூங்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர். இல்ல சிஸ்டர், உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடையாது சிஸ்டர். கண்ணை திறந்து வச்சுட்டு வெளிப்பாடு பார்க்கலாம் சிஸ்டர், நீங்க தூங்கிட்டு பார்க்காதீங்க, எல்லாரும் பார்க்கறாங்க உங்களை. அப்படியா? கண்ணை திறந்து கூட பார்க்கலாமா? ஓகே ஓகே. சரி ப்ரேயர் எங்க பண்ணி, அம்மா வீட்லயே தரிசனம் தான் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல டெய்லியும். சரி ப்ரேயர் பண்ணி கூட்டத்தை முடிப்போமா?
ஏசப்பா இன்னைக்கு கூட்டத்தை ஆஸ்வதிச்சிக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசுநாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வீட்டுக்கு போகணும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எடி வாங்க, 3 பேரும் வாங்க 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 வாங்க. வேமா வாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சர்ச்சில் இருந்து மனசே சரியில்லை. ஹலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு சர்ச்சில் நில்லுங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ். சிஸ்டர், எனக்கு ஒரே எக்கோ அடிக்குது சிஸ்டர். என்ன சிஸ்டர் அது? ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர். இது ஏதோ இன்னைக்கு உள்ள சர்ச்சில் உள்ள ஆராதனையை பத்தி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு புதுசா ஒருத்தி வந்திருந்தா, அவளும் அவ மூஞ்சும் கேப்சர் பண்ணிட்டேன். சிஸ்டர், நீங்க ஒண்ணு பாத்தீங்களா சிஸ்டர்? அவங்க நியூ கப்பிள்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க சிஸ்டர். அந்த சிஸ்டர் வந்து உட்காரும்போது அவங்க ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிட்டு தான் சிஸ்டர் கொடுத்தாங்க. ஓ, அவ சாரிய பத்திங்களா? போயிரலாம், இங்க இருந்து போயிரலாம். அவ சாரியும் அவ பிளவுஸும் அவ மூஞ்சியும் 10,000 ரூபா இருக்கும். அவ பிளவுஸ் ஆரி ஒர்க், இப்படி எல்லாம் ஒரு பிளவுஸ் ஆரி ஒர்க் போட்டு இவ தச்சு இப்படி போடணுமா? புருஷனுக்கு நல்ல ஜோடி தான். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி மூஞ்சி இருக்கணும். நிப்பான் பெயிண்ட் மாதிரி வெள்ளையா மட்டும் இருக்கு, மூஞ்சில ஒரு சந்தம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பாருங்க, எத்தனை பொண்ணெல்லாம் அழகா இருக்காங்க. கருப்பா இருந்தாலும் சூப்பரா இருக்கு, என்னைய மாதிரி அழகா இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படியே வரிசை கட்டி லைன்ல நிக்கிறாளுங்க. நீ விட்டுட்டா நான் போயிருவேன். நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் யாவா சோறு போடுவா, எல்லாம் போடுவா, ஒன்னைய மாதிரி இருக்க மாட்டான். சரி சரி, இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, கத்துறாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சிஸ்டர். சரி, இன்னைக்கு வெளியில போலாம்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? போவோம் வாங்க, அந்த பிள்ளைகளையும் கூப்பிடு. வாங்க வாங்க. ஹலோ சிஸ்டர். ஹலோ சிஸ்டர். மக்கா, எப்படி இருக்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சிஸ்டர். டேய் மக்கா, எப்படிடா இருக்க? எப்படிடா பொண்டாட்டியெல்லாம் இருக்கு உனக்கு? உனக்கு எப்படிதான் இருக்கு? நிறைய வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் ஆயிருக்கு, ஜாலியா இருப்ப போல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ கல்யாணம்னு இருக்கும்டா. கல்யாணம் பண்ணி பாடா, ரொம்ப கஷ்டம்டா. புரிஞ்சிடுச்சா? சாப்பாடு கேட்டாலே சட்டையை பிடிச்சி அடிக்காடா. டேய், உனக்காவது சட்டையை பிடிச்சு அடிக்கா, எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி மொத்தமா போட்டு அடிக்கிறா. ஐயோ ஐயோ, வராடா வராடா, வா வா வா. ஆமாடா, போயிரும். அடுத்து சோறு கூட கிடைக்காது. ஆமா ஆமா, பாத்துறா, போயிரும். சரி சிஸ்டர், நம்ம அப்புறம் சந்திக்கலாம். பாய். நம்ம போவாங்க. ஹலோ. பாஸ்டர், நீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். சிஸ்டர், வர வெள்ளிக்கிழமை எங்க பாஸ்டர் இவ ரொம்ப கெட்டவ பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப மோசம் பாஸ்டர். அங்க தாத்தா வாய திறந்து என்ன நடிச்சிட்டு? பாஸ்டர் கட் பண்ணிட்டாரு. இடிச்சு தள்ளனேன்னு வைங்க, அங்க போய் உழுவீங்க. நான் இடிச்சு தள்ள, நீ அங்க அமெரிக்காக்கு போவ. பார்க்கலாம். என்ன வேலை இது? என்ன உன்னைய பத்தி நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாயே இருக்காது. இங்க இருக்க எல்லாரும் உன்னைய மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்த்து நாங்க ஒரு நாள் சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுங்க, அப்பதான் தெரியும் பாஸ்டருக்கு. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா சர்ச்சுக்கு போகணும். பாஸ்டர் அம்மா வந்து வரலையா, நான் நல்ல மீட்டிங் அப்போ அங்க இவ நடத்தவும் அவங்க எல்லாரும் அங்க நிரம்பிடுவாங்க. அவ்வளவு பரிசுத்தம். போங்க, உங்க வாயை மூடிட்டு நீங்க போங்க. நான் போறேன். சர்ச்சுக்கு வந்தாச்சு. சிஸ்டர் வாங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? உட்காருங்க சிஸ்டர். இன்னைக்கு பாஸ்டர் அம்மா வரல, அதனால பாஸ்டர் என்கிட்ட தான் சர்ச்சையை வந்து பொறுப்பா பார்த்துக்கிட சொன்னாரு. இந்த பெண்கள் கூட்டத்தில் இந்த சின்ன மீட்டிங்கை நடத்த சொன்னாரு. உட்காருங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு என்ன செய்தினா, உட்காருங்க. இன்னைக்கு என்ன செய்தினா, பெண்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்மலாம் ரொம்ப அடக்கமா இருக்கணும், புருஷனுக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும். நம்ம அம்மாவா இது?
பொறுமையா இருக்கணும். நடிக்கிறாங்க ஆட்லின் சர்ச்சில் இப்படி கோவப்பட அங்க என்ன பேச்சு? கோவப்படக்கூடாது, அனுசரிச்சு போகணும். கணவனை நல்லா பார்த்துக்கணும், கீழ்ப்படியணும். முதலாவது அந்த அம்மா திருந்திட்டாங்களோ? அப்பாவை போட்டு வீட்டில் பாடா படுத்துவாங்களே. ஏடி, அப்படி ஒரு தாழ்மை இருக்கணும் பெண்களுக்கு. இதெல்லாம் நமக்கு இருந்துட்டாவே ரட்சிக்கப்படாத கணவன் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடியே ஓடி வந்துருவாரு. வீட்டில் தீயா நிற்கும் தாழ்மையாமே. சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும், நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியை முடிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சிஸ்டர், நீங்க சொன்னது என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சிஸ்டர். அப்படியா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர், நீங்க சொன்னதுல தான் நான் நினைச்சிருக்கேன் சிஸ்டர். வீட்டில் போய் எப்படியாவது என் கணவருக்கு காலை விழுந்து மன்னிப்பு கேட்டணும் சிஸ்டர். ஓ, பாவம் சிஸ்டர், அவர் சாப்பிடும்போது தண்ணியெல்லாம் எடுத்து கேட்பாரு. நான் பெரிய ராங்கித்தனமா ஸ்ட்ரைட்டாக போவாங்க லெஃப்டில் போவாங்கன்னு சொல்லுவேன் சிஸ்டர். நானும் இனி வீட்டில் போய் என் கணவருக்கு தாழ்மையாக இருப்பேன் சிஸ்டர். சரி சரி சிஸ்டர், ரொம்ப நல்லது. ஓகே சிஸ்டர், நம்ம இனி நெக்ஸ்ட் மீட்டிங்கில் பார்ப்போம். சிஸ்டர், நம்ம என்னமோ பேசணும், அவ என்னத்தையோ பேசுறா. ஆனா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கே, அவ என்ன இப்படி பேசிட்டாளே, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆனா அந்த வார்த்தையில நம்ம எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வார்த்தை என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துது. எங்க ஓடுனாலும் அந்த வார்த்தை என்னை துரத்திட்டே வருது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தையோ? அது நம்ம விடாது போல. அப்பா, மனசு ரொம்ப பைத்தியம் ஆயிட்டாங்களோ, தானா பேசுது. மனசு அது எப்பவுமே அப்படிதானே. மனசு ரொம்ப வேதனையா சரிதான். ஏசப்பா, ஆனா இப்ப பேசுறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதுல்ல. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவேன், கீழ்ப்படிதலா இருப்பேன், பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பேன் கர்த்தருக்குள். நீங்க போங்க, நாங்க பொண்ணு அடிச்சிருவோம். முதல்ல கோமா ஆயிட்டான்னு நினைக்கிறேன். முதல்ல போய் என் கணவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் இது சரியாகும். அத்தா 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 அத்தா, உங்களதான். ஏதாவது வேணும் நான் இப்படி நடிக்கிற? ஒன்றும் இல்லாதான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன், அங்கே 2 வார்த்தை மற்றவங்களுக்கு சொன்னேன். அந்த வார்த்தை என்னைய தொட்டுருச்சு, அது என்னைய குத்திருச்சு. நான் செய்ததெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அத்தான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த வார்த்தை வந்திருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆன அன்னைக்கு அத்தான்னு கூப்பிட்டா எனக்கே வெக்கமா இருக்குன்னா பாருங்களேன், எத்தனை வருஷம் கழிச்சு இப்படி சொல்றா. சரிதானா? உண்மைதான் அத்தான், போங்க. என்கிட்ட கேட்டாச்சு, நீ பிள்ளைங்கள்ட்ட கேட்க மாட்டியா? மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க அப்பா பேரை மறந்து போனீங்களோ? என்ன பேரு? என் பேரு பாக்கியவதி, அவர் பேர் என்ன? ஓ, நீங்க திருந்தனால பாஸ்கர். பாஸ்கர் பாஸ்கர் தானே? ஆமா ஆமா. சரி சரி, மன்னிச்சிருங்க பிள்ளைங்களா, உங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எங்கள்கிட்ட எதுக்குமா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? சரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல, மன்னிச்சிருங்க. இனிமே என் கூட நீங்க சர்ச்சுக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறான். நீ மாறினதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதனால நம்ம இனி சேர்ந்து நம்ம குடும்பமா சர்ச்சுக்கு போலாம், சரியா? சரி சரி, இததான் நான் ரொம்ப காலமா எதிர்பார்த்தேன். அப்ப சந்தோஷமா நம்ம எல்லாரும் குடும்பமா சர்ச்சுக்கு போலாம், அப்படித்தானே? இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்களே. நீ இன்னும் மாறவே இல்லையா? இல்ல, சும்மா. சரி. அன்பானவர்களே, நம்ம நல்ல நடக்கையின் மூலமா புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்ற வேதவசனத்தின்படி ஸ்திரீயானவள் நல்ல நடக்கையில் எல்லாவற்றிலும் அவள் கீழ்ப்படிதலாய் கற்புள்ள நடக்கையின் மூலமாய் வீட்டை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.